வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயனோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். சில நேரங்கள் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க, சில நேரங்கள் டயர்டாக. ஏனென்றால் கால தாமதமாக ஒரு காரியத்தை குறித்து, ஒரு பிளானை குறித்து வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்கிறீங்க. இதெல்லாம் இந்த மாசம் முடிஞ்சிடணும் நினைக்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது, ரொம்ப கால தாமதம். நான் சொல்றேன் பாருங்க, இந்த கால தாமதம் ஆகும்போது இருதயத்தை இழைக்கப்படும். ஆனால் விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல் உண்டாகும். அப்படினால் நீதிமான் விரும்புறது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் விரும்புகிற அனைத்தையும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. லேட் ஆகலாம். கட்டி கொண்டிருக்கிற வீடாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், ஏதோ ஒன்று தொடங்கி இருக்கிறீங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்டா இருக்கலாம், ஒரு கான்ட்ராக்ட் ஜாபா இருக்கலாம், ஒரு பிசினஸா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம். எல்லாமே நடக்கணும் நினைக்கிறீங்க. ஆனா லேட் ஆகிட்டே இருக்குது. லேட் ஆகிறது குறித்து சோர்ந்து போக ஒரு சோறு வரதான் செய்யும். ஆனால் அதுக்கு பின்னால் உங்களுக்கு பிரம்மாண்டமான காரியத்தை தேவன் செய்ய போகிறார். அதனால வாழ்க்கையில சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் மேல இருக்கிற அந்த விசுவாச அளவு மட்டும் கூட்டிக் கொண்டே இருங்க. அந்த அளவு கூட என்ன ஆகும் என்றால், எவ்வளவு லேட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுக்கு கிடைக்க போறது பெஸ்டா கிடைக்க போறது, பிரம்மாண்டமா கிடைக்க போகுது, குவாலிட்டியா கிடைக்க போகுது, தரம் உயர்ந்ததா கிடைக்க போகிறது. அப்படி என்றால் இந்த கால தாமதம் ஆகும்போது என்ன நடக்கும் என்றால் சோறு உண்டாகும். இந்த சோறு எங்க கொண்டு போய் நிக்க வைக்கும் என்றால் சந்தேகத்தை கொண்டு போய் நிக்க வைக்கும். அப்படி என்றால் இப்படிப்பட்ட நிலைகள், சந்தேகங்கள், குழப்பங்கள், சோறுகள் இதெல்லாம் வராதபடி என்னவென்றால் இந்த கால தாமதம் ஆகிற நேரங்களில் கற்றுக்கொண்டே இருப்போம். விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொள்ளும். எந்த ஜாப் நீங்க கை வச்சு ரன் பண்றீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை கற்றுக்கொண்டே இருங்க. இன்னும் கற்றுக்கொள்ள என்ன ஆகுன்னா லேட்டா தான் ஆகுது. ஆனா கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த குவாலிட்டி மேல உங்களுக்கு மிகப்பெரிய பலன் ஏற்படும், ஆரோக்கியம் ஏற்படும். சவாலா எதையும் உங்ககிட்ட கொடுத்தா நீங்க பிரம்மாண்டமா செய்து முடிப்பீங்க. அதனால கவலைப்படாதீங்க, தெம்பா இருங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. கடவுள் பிரம்மாண்டமான காரியத்தை உங்க வாழ்க்கை தேவன் செய்து முடிப்பார். யாரெல்லாம் தாமதமாக நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. சோர்ந்து போகாதீங்க, திடகாத்தமா இருங்க. அப்படி திடகாத்தமா நீங்க இருக்கும்போது என்ன நடக்குதுன்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்மை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.